இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிளாக் கிரியேட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்குமே அவங்க தேடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீடு பிளாக்கர் டெம்ப்ளேட் வந்து எங்கே கிடைக்கும், அப்படி ஒரு டெம்ப்ளேட் வந்து இருக்குதா, உண்மையிலேயே அந்த டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா அந்த டெம்ப்ளேட்டோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வரைக்குமே பிளாக் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து தேடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியான ஒரு டெம்ப்ளேட் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்துக்கிறக்க என்னுடைய சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா tamiltext.in. இந்த சைட்டில் தான் அந்த டெம்ப்ளேட் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ பார்த்துக்கிறக்க டெம்ப்ளேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட்டோட நம்ம ஸ்பீடு வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துறோம். என்னுடைய இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ண போகிற சைட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட பேஜ் ஸ்பீடு இன்சைட். இந்த சைட்டில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்டோட லிங்க்கை நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அனலைஸ் வந்து கொடுக்குறேன். அனலைஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வந்து 75, 80 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து நினச்சிக்கிருக்கலாம். பட் ஆனால் இதோடைய ஸ்பீடு வந்து பாருங்கள் 92% வந்து காட்டுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கக்கூடிய இந்த 92% வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸில் புரியுதுங்களா? இதுவே டெஸ்க்டாப்பில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து 100% வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னுடைய இந்த பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8 போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். 8 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கு இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் எவ்வளோ போஸ்ட் போட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடில் தான் வந்து காட்டும். ஓகே, அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேஜ் ஸ்பீடை பொறுத்தவரை பார்த்தா நம்ம வந்து ஒவ்வொரு டைம் செக் பண்ணுறப்பையும் அதோடைய ஸ்பீடு வந்து கொஞ்சம் போல் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். புரியுதுங்களா? அகைன் வந்து இப்போ அனலைஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ எவ்வளோ ஸ்பீடு வந்து காட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இந்த 90% கீழே வந்து குறையுதா இல்லை 90க்கு மேலேயே தான் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். 94 வந்து காமிக்குது. அகைன் வந்து ஃபைனலாக வந்து ஒரு டைம் வந்து அனலைஸ் கொடுத்துருவோம். இந்த 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அபவ் 90 தான் உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அகைன் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 93 இருக்குது. 92, 93, 94. அபவ் 90க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர் டெம்ப்ளேட்டோட ஸ்பீடு வந்து இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து வந்து பாருங்கள் ஜிடி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம இந்த சைட்டில் வந்து நம்முடைய சைட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சைட்டோட லிங்க் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம அனலைஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதனுடைய ஸ்பீடு வந்து எவ்வளோ காட்டுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து கூகுள் பேஜ் ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 90% வந்து காட்டுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி மேட்ரிக்ஸில் உங்களுக்கு வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 95க்கு மேலேயே காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் வந்து கிடையாதுங்க. இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் தான். புரியுதுங்களா? இதை நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து அதை பை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து கடைசியில் சொன்னேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வந்து அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு இருக்குது சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து செக் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து காட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90%க்கு மேலே தான் வந்து காட்டும். 99% வந்து காட்டுதுங்க. புரியுதுங்களா? ஜிடி மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னுடைய சைட் செக் பண்ணுறப்ப 99% வந்து காட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்டோம் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட்டை வந்து ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். புரியுதுங்களா? இதில் வந்து நம்மளுடைய சைட்டோட ஸ்பீடு வந்து எவ்வளோ காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கிரேட் பாயிண்டில் வந்து காட்டும். புரியுதுங்களா? எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். எவ்வளோ இருக்குது? ஓகே, ரிசல்ட் கீழே வந்து காட்டும். இங்கே வந்து பாருங்கள் 86 வந்து இருக்குது. புரியுதுங்களா? பெர்ஃபார்மன்ஸ் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 86 வந்து காட்டுது. உங்களுக்கு வந்து பேஜ் ஸ்பீடு கூகுளோட பேஜ் ஸ்பீடில் நம்ம செக் பண்ணும்போது அபவ் 90% வந்து காட்டுது. ஜிடி மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 99 காட்டுது. வெப்சைட் இந்த பிங்டோமில் செக் பண்ணுறப்ப 86 வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய tamiltext.in வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீம் பை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு லிங்க் வந்து இருக்கும். புரியுதுங்களா? இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த தீம் டவுன்லோட் பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? இந்த தீமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா FIKSIONER. புரியுதுங்களா? ஃபிக்ஸினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமோட நேம் வந்து வரும். ஜஸ்ட் வந்து இந்த தீமோட லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து இந்த
பிளாக்கர் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள், நீங்கள் வந்து டெமோ பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த ப்ரீமியம் வெர்ஷன் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கிரெடிட் தீம் பை அந்த வெப்சைட்டோட நேம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கிரெடிட் செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீமியம் வெர்ஷனாக வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ஆப்ஷன் தான். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கிரெடிட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து பை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட்டில் நான் வந்து நிறையா கொஞ்சம் போல் எடிட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த தீம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த இமேஜ் ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நான் வந்து எடிட் பண்ணது. அதே மாதிரி இந்த மெனுவோட பேக்ரவுண்ட் கலர் இது எல்லாமே நான் வந்து எடிட் பண்ணது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து இந்த மெனுலாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த பேஜஸ்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதெல்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணக்கூடிய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேர்ட்பிரஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த வேர்ட்பிரஸை பற்றி நம்ம வந்து அடுத்து வீடியோ போடலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.